ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸின் கதை நேரத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் ஓர் உண்மை கதை. ஓசோன் ஓட்டை பெரிதாகினால் என்ன ஆகும்? Please like, comment, subscribe, share to your friends and relatives. ஆமா, நமக்கு இருக்கிற 1000 பிரச்சனையில இந்த ஓசோன் ஓட்டை பெருசானா என்ன, பெருசு ஆகாட்டா தான் என்ன அப்படின்னு எல்லாரும் அங்கலாய்ப்பு கொள்றது எனக்கு தெரியுது. இருந்தாலும் அது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நாம் உணரணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 16 அனைத்துலக ஓசோன் படல பாதுகாப்பு நாள். அதாவது இன்டர்நேஷனல் டே ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் த ஓசோன் லேயர். ரொம்ப காலமாகவே இங்கே ஓசோனில் ஓட்டை, அப்புறம் புற ஊதா கதிர்கள் தாக்குதல், அதாவது அல்ட்ரா வயலட்டு தாக்குதல் அப்படின்னு சொல்லி ரொம்ப பரவலாக பேச்சு இருந்துகிட்டே இருக்கு. இந்த புற ஊதா கதிர்கள்னா என்ன, ஓசோன் மண்டலம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி, இதோட தேவை என்ன, இது நம்மளை எப்படி பாதுகாக்குது அப்படின்றத பற்றி சுருக்கமாக நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வசிக்கிற இந்த பூமிக்கு இருக்கிறது ஒரே ஒரு சூரியன் தான். அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த சூரியன் பாருங்கள், இது ஒன்று தான் தெரியுது. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய சூரியன்கள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நமக்கு ஒளியை தரதில்லை, நன்மைகள் தரதில்லை. அதே சமயத்தில் சில அதிகமான வெப்பம், இந்த மாதிரி புற ஊதா கதிர்கள் அப்படின்னு இன்னும் பல கதிர்கள் இருக்குது. இதெல்லாம் அங்கேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதை தடுக்கிற ஒரு வேலையை ஓசோன் அப்படின்ற ஒரு படலம் இங்கே நம்மளை காப்பாற்றுது. அதாவது பூமியை சுற்றி ஒரு ஓசோன் படலம் ஒன்று இருக்குது. இந்த படலத்தை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பூமியை காக்கின்ற அற்புதமான இந்த ஓசோன் படலத்தை முதலாக இந்த உலகத்துக்கு கண்டுபிடித்து சொன்னது யார் அப்படின்னா, கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிச் ஸ்கான்பியன் அப்படிங்கிறவர் தான். அவர் 1840ஆம் ஆண்டுல இதை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு 25 ஆண்டுகள் கழிச்சு 1865 ஜாக்வஸ் லூயிஸ் சாரட் அப்படிங்கிறவர் ஓசோன்ல நிறைய ஆய்வு செய்கிறார், ஓசோனை பற்றி. அதுக்கப்புறம் 1867 இதே கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிச் ஸ்கான்பியன் அவர்கள் என்ன பண்றாருன்னா, இந்த ஓசோனை பற்றி, அதோடைய படலம், அதோட வினை செய்யறது, பூமிக்கு நன்மை செய்யறது, அது எந்த வகையிலலாம் இருக்கு, பரவி இருக்கு அப்படிங்கிறத மேற்கண்ட பல ஆராய்ச்சிகள், பல விஞ்ஞானிகள் அவர் கூட சேர்ந்து செய்கிறாங்க. அப்படி செய்து இந்த ஓசோன் என்பது உண்மையாகவே இருக்கிறது, இது நன்மை, பூமிக்கும் நமக்கும் நன்மையை தருகிறது அப்படின்றத உறுதி செஞ்சு வெளியிட்டார். நம்ம பூமியின் பாதுகாப்பு வளையம் போல செயல்படும் இந்த அற்புதமான ஆற்றல் கொண்ட ஓசோன் படலமானது பூமியின் மேற்பரப்பிலிருந்து 10லேருந்து 25 மைல்கள் மேலே, அதாவது 15லேருந்து 40 கிலோமீட்டர் உயரத்தில் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. இது எப்படி இருக்குன்னா, அப்படியே ஒரு பந்து போல தான், பூமியை சுற்றி ஒரு பந்து போல சுழன்று அப்படியே ஒரு படலமாக படர்ந்துருக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்குது. அந்த கருவியோட பேர் என்னென்னா டாப்சன் ஓசோன் ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர் அப்படிங்கிற பேர். இதை வச்சு தான் ஓசோனோட அளவு, ஓசோனில் இந்த அளவுக்கு ஓட்டைகள் இருக்குது, பாதுகாப்பாக தான் இருக்கா அப்படின்றத அடிக்கடி இதை வச்சு அளந்து சொல்கிறாங்க. நம்ம பூமிக்கு சொந்தமான நெருக்கத்தில் இருக்கிற நம்ம இந்த பகலவன்லேருந்து, அதாவது சூரியன்லேருந்து செங்கீழ் கதிர் மற்றும் புற ஊதா கதிர் அப்படின்ற 2 கதிர்கள் வெளியே வருது. அது எங்கே வருது அப்படின்னா, நேராக அப்படியே கடந்து பூமிக்கு வருது. அதாவது நம்ம வசிக்கிற பூமிக்கு தான் வருது. அதில் இந்த செங்கீழ் கதிர் அப்படிங்கிறது நமக்கு தேவையானது, பூமிக்கு தேவையானது, உயிரினங்களுக்கு தேவையானது. ஆனால் இந்த புற ஊதா கதிர்கள், அதாவது அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த கதிர்வீச்சு தான் கெடுதியை தரக்கூடியது. அதுவும் சூரியன்லேருந்து தான் வருது. அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த ஓசோன் படலம் முழுக்க வேலை செய்யுது. அதனால தான் நம்ம விஞ்ஞானிங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஓசோன் படலத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாகிறது. ஏன்னா அதிக மாசுபடுத்தல் வர்றதுனால இந்த ஓசோன் பாதிப்படையும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப வருஷம் பொறுத்து தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா, நம்ம மக்கள், நம்ம முன்னோர்கள் சொல்றபடி
இயற்கையோட இணைந்து வாழ்ந்தாங்க. அதுதான் இயற்கையோடு இயைந்து வாழ்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, சித்தர்கள் சொல்லுவாங்க, பல சான்றோர்கள் அதான் சொல்லுவாங்க, இயற்கையோடு இயைந்து வாழ்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் வந்து நம்ம கிட்ட அதிகமாக இந்த மாதிரி எந்திரங்கள் அதிகம் இல்லை, வாகனங்கள் இல்லை, அதற்கு செலுத்துகிற எரியூட்டிகள் அதாவது எரிபொருட்கள் இல்லை. அது ஏன்னா ஒன்று போட்டால் அதுல இருந்து வெளிப்படும் சில கழிவுகள். அந்த கழிவுகள் எங்க போகும்? மறுபடியும் நம்மை சுற்றி தான் இருக்கும். நம்மை சுற்றி இருக்கிறது அதிகமாக 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 அது காற்று மண்டலத்துக்கு அப்படியே கடத்தி கொண்டு போய் அப்படியே மறுபடியும் மேலே கொண்டு போகும். மேலே கொண்டு போகும்போது அதிகமாகும் போது என்ன ஆகும்னா அது மறுபடியும் எங்க போகுது? அந்த வளிமண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காற்று மண்டலத்துக்கு போகும்போது காற்று மண்டலத்துக்கு அடுத்ததாக இருக்கிற அருகாமையில் இருக்கிற ஓசோன் படலத்துல போயிட்டு சேரும். அப்ப ஓசோன் படலத்துல போய் சேரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஓசோனை வந்து இது பாதிப்படைய வைக்குது. ஓசோன் இயற்கையாகவே உள்ள ஒரு சூழல். அறிவுள்ள நம்ம முன்னோர்கள் வணங்கி போற்றி கொண்டாடி மகிழ்ந்த இயற்கை அருளிய பெருங்கொடையான இந்த ஓசோன் மண்டலத்தை பெரிய அளவுல பாதிக்கிறது எது அப்படின்னா நாம கண்டுபிடிச்ச நாம பயன்படுத்துகிற மிக கேவலமான வாகனங்கள்ல இருந்து வெளியாகிற வாயுக்கள், நச்சுத்தன்மை வாய்ந்த வாயுக்கள் தான். அதுல குறிப்பா என்ன வாயு அப்படின்னா குளோரோ கார்பன் அப்படிங்கிற வாயுக்கள் தான் பூமியில இருந்து அப்படியே மேலே சென்று ஓசோன் படலத்தை பாதிக்குது, பெருமளவுல பாதிக்குதான். அதுவும் எப்படி அப்படின்னா அங்கங்க பல ஓட்டைகளை போட்டு நம்ம வாழ்க்கைக்கு பல வேட்டுகளை வைக்கிறது. எனவே நாம இந்த வேட்டுகள் இருந்து தப்பணும் அப்படின்னா உண்மையாவே நம்மளை காப்பாத்திக்கணும், நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறையை காப்பாற்றணும் அப்படின்றனா உண்மையா நாம வந்து மாற்று பயன்பாட்டுக்கு வந்துதான் ஆகணும். இயற்கை எரிபொருட்களை பயன்படுத்தி வாகனங்களை இயக்குவது, முடிந்த வரையில் மிதிவண்டிகளில் போகுவது அப்படின்னு ஒரு இதை வந்து ஏற்பாடு பண்ணணும். வேற வழியே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம மறுபடியும் இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கைக்கு திரும்பலைன்னா இயற்கை நமக்கு எதிராக பல அழிவு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். அது நம்மளை அழிக்கணும்னு செய்யல, நாம செய்ததுக்கு அது எதிர்வினையாற்றுது, அவ்வளவுதான். அதாவது ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு, அந்த ரியாக்ஷனை தான் இப்ப இயற்கை பண்ணிட்டு இருக்கு. நிறைய இன்றைக்கு பல நோய்கள், நமக்கு பெயர் தெரியாத புது பெயர் வைக்கிற அளவுக்கான நோய்கள்லாம் வர்றதுக்கு காரணமும் கூட இயற்கை கிடையாது, வெளியே இருந்து வர்ற ஏலியன்ஸ் இல்லை, எதுவும் இல்லை, நாம பண்ற பேராசையின் காரணமாக பல கண்டுபிடிப்புகள், அது இது தயாரிப்புகள் அப்படின்னு சொல்லி எளிமையாக வாழ்வதற்காக நமக்கு செய்யற அத்தனை கேடுகளும் நமக்கு எதிராக தான் வருது. ஏன் அப்படின்னா இந்த இயற்கையில எது போட்டாலும் மக்குற அளவுக்கு இருக்கணும். மக்காத அளவுக்கு இயற்கையே திணற அளவுக்கு, மூச்சு திணற அளவுக்கு வந்ததுன்னா என்ன பண்ணும்? அது திரும்ப நம்ம மேலதான் துப்பும், நம்ம மேலதான் கக்கும். அந்த ஒரு பிரச்சனையில தான் இப்ப நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். எனவே இதுல இருந்து ரொம்ப கவனமா, ரொம்ப தெளிவாக நாம முடிவெடுத்து மாறித்தான் ஆகணும். இயற்கையை நோக்கிய ஒரு வாழ்க்கைக்கு திரும்புவோம். இறுதியா நம்ம ஹீரோவான ஓசோனோட பஞ்ச் டயலாக், இதயத்துல ஓட்ட விழுந்தா கவலைப்பட்டு அலறி அடிச்சு பதறி அடிச்சு மருத்துவமனைக்கு ஓடுற நாம இந்த ஓசோன்ல ஏற்படுற ஓட்டையை பத்தி கவலைப்படுறதே இல்லைங்கிறது காதல் தோல்வியை விட மிக பயங்கரமான தோல்விங்க. ஒரு முக்கியமான விஷயத்த மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க, அப்பதான் நிறைய வீடியோக்களை தொடர்ந்து போட முடியும். உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸின் அடுத்து ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய், நன்றி, வணக்கம்.